மக்கள் பதறுகிறார்கள். பிடிக்கச் சென்ற மாநகராட்சி ஊழியர்களோ திணறுகிறார்கள். விளைவு ஜல்லிக்கட்டு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். எங்கே, எதற்காக? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்களுக்கு சங்கடமோ சங்கடம். கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், பழங்காநத்தம், பெரியார் பேருந்து நிலையம், ஐயர் பங்களா, மாட்டுத்தாவணி போன்ற முக்கிய போக்குவரத்து சந்திப்பு சிக்னல்களில் கூட போக்குவரத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கின்றன மாடுகள். இவற்றை பிடித்து உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி ஆய்வாளர்கள் அபராதம் விதித்தாலும் மாடுகள் சாலைகளில் திரிவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. போதாக்குறைக்கு சில மாடுகள் முரட்டுத்தனமாக பாய்வதால் அவற்றை கையாளுவதில் மாநகராட்சி ஊழியர்களிடம் அச்சமும் தயக்கமும் உள்ளது. விளைவு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முறையாக பயிற்சி பெற்ற 20 பேரை மாடு பிடிக்கும் பணிக்காக ஒப்பந்த அடிப்படையில் நியமித்துள்ளது மாநகராட்சி. தூய்மை பணியாளர் வச்சு மாடை பிடிச்சிட்டு இருந்தோம். அது பிடிக்கும்போது அவங்களுக்கு சிரமங்கள் இருந்தது. சரியாக மாடை பிடிக்க முடியல. சரியான நாட்டு மாடுகள் இருக்கனால அவங்களால பிடிக்க முடியாதனால இப்போ பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மாண்புமிகு மேயர் மற்றும் மாநில உத்தரவின் அடிப்படையில் அவங்கள என்கேஜ் பண்ணி தனியாக ஏஜென்சி மூலமாக மாடுகளை பிடித்து உரிய அவதாரம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாடுகளை பிடிக்கும் இடத்தில் உரிமையாளர் வந்து முறையிட்டால் மாட்டுக்கு 3000 ரூபாயும் கன்றுக்கு 1500 ரூபாயும் அபராதம் வசூலிக்கப்பட்ட பிறகே அவர்களிடமே ஒப்படைக்கப்படுகிறது. தொழுவத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்பட்டால் ஒரு மாட்டுக்கு 5000 ரூபாயும் கன்றுக்கு 2000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுகிறது. யாரும் உரிமை கோராத மாடுகளும் கன்றுகளும் கோசாலைக்கு அனுப்பப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு களத்தில் வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்த காளைகளுடன் மல்லு கட்டிய வீரர்கள் இப்போது சாலையில் இலக்கின்றி திரியும் மாடுகளை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லாம் மாடு பிரியர்கள் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா சாணியை போட்டு ஸ்கூலுக்கு போகிறவங்க பைக்கில் உழுவுறாங்க. ஏற்பட்டது இடையில உள்ளது. அந்த மாடங்களோட பிடிச்சி கொண்டு போய் பத்திரமாக எங்களோட இதில் வச்சு முகாலை வச்சு தீனிகள் போட்டு வைக்கல் போட்டு புண்ணாக்கு போட்டு பாதுகாப்பாக இது பண்ணி மக்களுக்கு ஒரு ரசீதி போட்டு பில்லை போட்டு நாங்கள் கொடுக்குறோம் சார். மதுரையில் கடந்த 2 வாரங்களில் சாலையில் திரிந்த 80 மாடுகளை ஜல்லிக்கட்டு வீரர்கள் பிடித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.